தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை நீங்கள் பாஜகவின் நண்பன் அப்படிங்கிறது தான். அந்த வார்த்தையை விஜய்க்கு பொருத்தி பார்க்குறாங்க. அந்த காவி சாயத்தை விஜய் மேலே பூசுகிறாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவர் பாஜகவுடைய ஆள் போல இருக்கு அப்படின்னு இவரை தேர்தலில் நிராகரிப்பாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதனால இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 350 கோடியில் படம் எடுத்து ஒரு 500 கோடிக்கிட்ட வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பல விநியோகஸ்தர்கள் வாங்கியிருக்காங்க. பொதுவாகவே படம் தயாரிப்பதும் சரி, விநியோகஸ்தர்கள் ஒரு படத்தை வாங்குவதும் சரி, திரையரங்க உரிமையாளர்கள் அட்வான்ஸ் கொடுப்பதும் சரி, இது எதுவுமே சொந்த பணத்தில் நடக்காது. இது எல்லாமே வட்டிக்கு வாங்கி தான் ஒருத்தர் படத்தை தயாரிப்பார், வட்டிக்கு வாங்கி தான் ஒரு விநியோகஸ்தர் படத்தை வாங்குவார், வட்டிக்கு வாங்கி தான் ஒரு திரையரங்க உரிமையாளர் அட்வான்ஸ் கொடுப்பார். என்ன அப்போ இந்த படத்தினுடைய வெளியீடு தாமதமானால் எவ்வளவு வட்டி போகுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சொல்லப்போனால் இந்த படத்தில் கிடைக்கிற லாபம் எல்லாமே வட்டியாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபத்தை தாண்டி வட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் பேசி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்தை போடுவாங்கங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான கருத்தாக இருக்க முடியும். அதில் இன்னொன்று அவங்க சென்சார் போர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேதியை அறிவிச்சிட்டு எங்களை நெருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறது சொல்கிறாங்க. ஆனால் தேதி அறிவிக்கிறது யார் வேண்டிய எப்போ வேணால் தேதி அறிவிக்கலாம்ல. முன்னாலே பூஜை போடுற அன்றைக்கே கூட தேதி அறிவிச்ச படங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தணிக்கை வாரியம்ங்கிறது ஒரு அரசினுடைய அமைப்பு, ஒன்றிய அரசின் கீழ் இயங்குகிற ஒரு அமைப்பு, தன்னாட்சி பெற்ற அப்படின்னு நம்ம சொன்னாலும் உண்மையில் பாஜக ஒன்றிய அரசனுடைய அடிமை அமைப்புகளில் ஒன்றா தான் அது இருக்குது. அப்புறம் நீதிமன்றம்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம் நாட்டினுடைய ஒரு உயர்ந்த அமைப்பு. அதுதான் நம்மளுடைய கடைசி புகலிடம். அந்த இடத்துல போய் தணிக்கை வாரியம் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுது. என்னன்னா, இவங்க ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டு சென்சாருக்கு வர்றாங்க. ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டு தணிக்கைக்கு வரக்கூடாதுன்னு எந்த சட்டமே கிடையாது. ஒரு நினைவுக்கு வேணா சொல்கிறேன், சில வருடங்களுக்கு முன்பு ஒரு 90கள்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் தீபாவளிக்கெலாம் ஒரு 10 படம் 15 படம் ரிலீஸ் ஆகும். அப்போ எப்படின்னா, நாளான்னைக்கு தீபாவளியாக இருக்கும், நாளான்னைக்கு படம் ரிலீஸு, இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் மொத்த படமே சென்சாரில் போய் நிற்கும். அப்போ அன்னைக்கு இருந்த ஆர்வம் என்ன பண்ணார் அப்படின்னு, நீங்கள் இந்த மாதிரி டேட்டை போட்டுட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷரு என்ன, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இனிமேல் டேட்டு போடுறதுக்கு முன்னால் எங்கள்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க, அல்லது சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை திரையுலகத்தில் சட்டமே கிடையாது. அவங்க அவங்களுடைய வசதிக்காக இப்படி ஒரு கோரிக்கையை திரையுலகத்துக்கு வைக்கிறாங்க. அன்றைக்கு கேஆர்ஜியோ கவுன்சில் தலைவராக இருக்காங்க. அடடா இவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ட்டு அதை அப்படியே தயாரிப்பாளர்களுக்கு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே தவிர இது சட்டம்லாம் கிடையாது.